ஜெயகாந்தன். அதில் அவர் வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் விருது வாங்கியிருப்பார். அது எதுக்காக வாங்கியிருப்பார் அப்படின்னா, உன்னை போல் ஒருவன் அப்படின்றதுக்காக வாங்கியிருப்பாங்க அந்த திரைப்படம். சாகித்ய அகாதமி விருது வந்து சில நேரங்களில் சில மனிதர்கள் அதுக்காக வாங்கியிருப்பார். சோவியத் நாட்டு விருது இமயத்துக்கு அப்பால் அந்த கவிதைக்கு வாங்கியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஞானபீட விருது, தாமரை விருது. இது 3 தான் நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக தெரியணும். குடியரசுத் தலைவர் விருது அப்படின்னா, அது வந்து எந்த திரைப்படத்துக்கு உன்னை போல் ஒருவன். நம்ம நாட்டில் குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவாங்க, ஒருத்தர் தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ ஒருவன் அப்படின்றது. சாகித்ய அகாதமி விருது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கொடுப்பாங்க. அப்போ சில நேரங்களில் சில மனிதர்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அந்த பாயிண்ட் தெரியணும். சோவியத் நாட்டு விருது வந்து இமயத்துக்கு அப்பால், நம்ம ரஷ்யா சொல்வது வந்து நம்ம இமயத்துக்கு அப்பால் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த ஹெட்டிங் சித்தாலு. அதை எழுதியவர் பார்த்திங்க அப்படின்னா நாகூர் ரூமி. நாகூர் ரூமியோட இயற்பெயர் வந்து பார்த்திங்கன்னா முகமது ரக்ஃபி. இவர் வந்து 80களில் வந்து கணையாழி இதழில் வந்து எழுத தொடங்கியிருப்பார். இப்போ காமனாக எல்லாரும் மாதிரி சிறுகதை, குறுநாவல், மொழிபெயர்ப்பு எல்லாத்தையுமே எழுதியிருப்பார். நெக்ஸ்ட்டு இவரோட படைப்புகள் வந்து எந்தெந்த இதழில் வந்திருக்கும் அப்படின்னா, மீட்சி, சுபமங்களா, புதிய பார்வை, குங்குமம், கொல்லிப்பாவை, இலக்கிய வெளிவட்டம், குமுதம், இந்த இதழ்கள்லாம் இவரோட படைப்புகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்திருக்கும், கவிதைகளாக வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இவரோட மொழிபெயர்ப்பு சிறுகதைகளாக காமனாக கொடுத்துருப்பாங்க. கப்பலுக்கு போன மச்சான் என்ற ஒரு நாவலையும் இவர் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா எழுதியிருப்பார். இங்கே இம்பார்ட்டன்ட், கிறிஸ்தவருக்கு முன் தோன்றியவர் யார் அப்படின்னா திருமுழுக்கு யோவான். அவரை நம்ம அருளப்பன் அப்படின்னும் சொல்வோம். இவரை வந்து வீரமாமுனிவர் வந்து அவரோட காப்பியத்தில் வந்து பார்த்திங்கன்னா கருணையன் அப்படின்னும் சொல்கிறாங்க. இவங்க வந்து அவங்களோட தாயார் எலிசபெத் கூட கானகத்தில் வந்து வாழ்ந்து வருவாங்க. நெக்ஸ்ட்டு வீரமாமுனிவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா, வீரமாமுனிவருக்கு சந்தா சாஹிப் அப்படின்ற ஒரு மன்னர் தான் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு இஸ்மத் சன்னியாசி அப்படின்ற ஒரு பட்டம் கொடுத்துருப்பாங்க. இஸ்மத் சன்னியாசி அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா தூய துறவி அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு தேம்பாவணி, நம்மளுக்கு அது பிரிகிறது தெரியும். தேம்பா கூட்டல் அணி, தேன் கூட்டல் பா கூட்டல் அணி அப்படின்னா இங்கே பான் வந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பாடல்களின் தொகுப்பு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ தேன் போன்ற பாடல்களின் தொகுப்பு, காமனாக பிரிஞ்ச வாடாத மாலை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். இது நெக்ஸ்ட் இதில் என்ன கேட்பாங்க அப்படின்னா, இதோட பாட்டோட தலைவன் யாருன்னு கேட்பாங்க. சூசையப்பர். ஓகேங்களா? வந்து யோசப்பனோட ஒரு வளர்ப்பு தந்தை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 காண்டங்கள் இருக்குது, 36 படலங்கள் இருக்குது. 3 காண்டம், 36 படலம், மொத்த பாடல்கள் எண்ணிக்கை வந்து 36, 15ன்றது தெரியணும். தேம்பாவணி வந்து பார்த்திங்கன்னா 17ஆம் நூற்றாண்டு நூல். இது எழுதியவர் வந்து வீரமா முனிவர். அவருடைய இயற்பெயர் ஃபுல் நேம் வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டாண்டி ஜோசப் பெஸ்கி.